ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 28/1/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டைமண்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தா நமக்கு மீதி ஒரு நம்பர்ஸ் இருக்குது. சரிங்களா, 27, 254, 705. ஸோ அந்த நம்பர்ஸை பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வரக்கூடிய நம்பர்ஸையும் நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்துடலாம். ஸோ இப்போ டைமண்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 08, 27, 57, 25. சரிங்களா, ஸோ 25 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 57க்கு நமக்கு 57. சரிங்களா, 57க்கு 57, 27க்கு 27, 25க்கு 25. அதாவது இந்த சைடில் உள்ள ரெண்டு நம்பரு அடுத்தடுத்த நாள் ஓகேங்களா, அடுத்தடுத்த நாள் அடிச்சிருந்தாங்க. சரிங்களா, அடுத்து இங்கே மீதி உள்ள நம்பர் 57க்கு 57 அடிச்சிட்டாங்க. இந்த 08க்கு இந்த இடத்துல 08 அப்படிங்கிற நம்பர் நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ 27ங்கிறது ஏபி வச்சுருக்காங்க, 25 அப்படிங்கிறது ஏபி வச்சுருக்காங்க, 57ங்கிறது ஏசி வச்சுருக்காங்க. சரிங்களா, அப்போது 08 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, 08 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 08 அல்லது 80 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கு இடையில என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் நமக்கு அடித்த நம்பர்ஸை பாருங்கள். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த நம்பர்ஸ் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு சில நம்பர் நான் எழுதி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஸோ கரெக்டாக 10, 15, 20, 25, 30, 35, 40, 45. ஸோ என்ன வரிசையாக எழுதிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ இதுக்கான விளக்கத்தை கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. 50, 55, 60, 65, 70, 75, 80, 90, 95. ஸோ 00. சரிங்களா, ஸோ இதில் நமக்கு லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்டை பார்த்துக்குங்க. நமக்கு 70 நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த 70க்கு ஸோ இந்த இடத்துல பிசி 70 நான் வந்து அடிச்சிடலாம். சரிங்களா, 70க்கு 70 அடித்தாச்சு, 60க்கு 60 அடிச்சாச்சு. சரிங்களா, ஸோ 75 எடுத்து 75க்கு 75 அடித்தாச்சு. ஸோ 54ன்னு சொல்லியிருக்கு, 54க்கு இந்த இடத்துல 45 அடிச்சிடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 50 அப்படிங்கிற நம்பர் அடித்தாச்சு. ஸோ மீதி நமக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா முழுமையான நம்பர் தான் அடிக்கிறாங்க. அதாவது 5, 10, 15 இந்த மாதிரி முழுமையான நம்பர்ஸ் தான் நமக்கு லாஸ்ட் வரைக்குமே நமக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் பாருங்கள், 09 அப்படிங்கிறது 90 இருக்குங்க. 90 நமக்கு அடித்து முடிச்சிட்டாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பிசியில் இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதிகபட்சமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர்ஸுக்கு தான் நம்ம வந்து போயிருக்காங்க, சின்ன நம்பர்ஸ் வரல. சரிங்களா, சின்ன நம்பர்ஸ் அதிகமாக வந்து பார்த்தா நமக்கு வரல. ஸோ அதனால் 10, 15, 20, 25 தான் ஓரளவு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த நம்பர்ஸை விட்டுடலாம். அடுத்து 30, 35, 40, 55 டபுள்ஸும் நமக்கு வந்து வரல, 55 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. 95 ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. சரிங்களா, 95 நமக்கு ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. 00 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பிப்ளேஸ் ஆனீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். 00, 35, 40, 30. ஸோ பிப்ளேஸ் ஆனீங்கன்னா இந்த 10, 15, 20, 25 பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதும். ஏன்னா உங்களுக்கு முழுமையான நம்பர்ஸ் தான் நமக்கு வருது. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, லாஸ்ட் நமக்கு ஒரு 2, 4, 6 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் மட்டும் ஒரு முழுமையான நம்பர்ஸ் மட்டும் தான் அடிக்கிறாங்க. அதாவது 35, 40. ஸோ பிரித்து அடிக்கல. அதாவது இந்த 16 பார்த்தீங்கன்னா 16, 29, 63 இந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸ் அடிக்கல. ஸோ ஒரு முழுமையான நம்பர்ஸ் தான் நமக்கு அடிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மீதி உள்ள இந்த நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, 00, 10, 15, 20, 25, 30, 35, 40. ஸோ இந்த நம்பருக்கு நமக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா பிசி மட்டும் 2, 4, 6, 7, 8 பேர் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ இதில் நமக்கு பி போர்டில் 5 வச்சுருக்காங்க, 0 வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ மறுபடியும் நமக்கு சி போர்டு 8, 0 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. சரிங்களா, ஸோ அதிகபட்சமாக எனக்கு 8 அப்படிங்கிற நம்பர் வரும்பொழுது ஏற்கனவே இந்த இடத்துல 80 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 80 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கும் நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம ஏசி எடுத்ததுனால இந்த 8ங்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீதி உள்ள நம்பர்ஸை பார்த்துக்குங்க. நமக்கு 08 மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் 088 முழுமையான நம்பர்ஸ் வர்றதுனால நான் திருப்பி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். சரிங்களா, 880 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏசி மட்டும் 08 அப்படிங்கிற நம்பரு தனியாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ஒரு வேளை 58ன்னு கூட நமக்கு வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 058,
880 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். முழுமையான நம்பர்ஸ் வரதுனால இதான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது 880. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 9880 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நேற்றுக்கு நம்ம ஒரு நம்பர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஒரு பேட்டர்ன் நமக்கு மீதி இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸை பார்த்துடலாம். ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்துக்குங்க கரெக்டாக. ஸோ நம்ம நேற்றுக்கு ஒரு பேட்டர்ன் பார்த்துருந்தோம். கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தா 0550 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ யார் யார் ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதே அந்த பேட்டர்னில் நமக்கு மீதி உள்ள நம்பர்ஸ் நாளைக்கு வர்றதுக்கு ஒரு 99% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட் மட்டும் நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? 270 460 ஏன் தனியாக எழுதுறேன்னா உங்களுக்கு அதிலேயே மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து தனியாக எழுதுறேன். சரிங்களா? 275 254. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 705. சரிங்களா? ஸோ இதில் மீதி உள்ள நம்பர்ஸை நம்ம மார்க் பண்ணி காட்டுறோம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த நம்பர்ஸை நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 270க்கு பாருங்கள் கரெக்டாக நேற்றுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 27 அப்படிங்கிற நம்பர் ஏபி நம்பர் பாஸு. சரிங்களா? அந்த நம்பர் ஏபி 27ங்கிறது பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 46ன்னு இருக்குது. 46க்கு ஏபி 46 பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அது கிராஸாக 52. 52க்கு நமக்கு ஏசியில் 25 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அது கீழே 42. 42க்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 2 நம்பர் பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இந்த இடத்துல தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி கரெக்டாக 05 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. பிசி மட்டுமே நம்ம தனியாக எடுத்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கு கீழே இந்த உள்ள 45 பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ முழுமையான நம்பர்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரிங்களா? 45 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? 45 பிசியில் 54 இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த 3 நம்பர்ஸ்லேயே வந்து பாருங்கள் 270 270 சொல்லிட்டு நமக்கு மேட்சிங் பண்ணி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 270க்கு அப்புறம் 275. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 நம்பர்ஸை பாருங்கள் 254 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ 27 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது இங்கே 2 2 2ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நமக்கும் இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 அல்லது 7 கூட நமக்கு மறுபடியும் இந்த இடத்துல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 242 277ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சமாக 745 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 87 45 87 54 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 4 டிஜிட்டில் இந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 87 45 87 54 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் ஏ போர்டு மட்டும் நீங்கள் மாற்றி என்ன நம்பர் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? பிசி மட்டும் 058 880 745 754. ஸோ பிக் பிளேஸாக இருந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கால் கட்டி மெத்தடில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த மெத்தட் தான் நம்ம இப்போ அந்த நம்பர்ஸில் 995 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வருது. சரிங்களா? ஸோ இந்த நம்பரை பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரித்து எடுத்து ட்ரை பண்ணால் 2 நம்பர் தான் வரும். 99 95 59 திருப்பி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபிஎஸ்சிபிஸில் பிக் பிளேயர்ஸ் ஆனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 787 54 1 lakh ப்ரைஸில் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ 87 45 87 54 145 154 058 880. ஸோ 99 95 59 அப்படிங்கிறது பிக் பிளேஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 87 45க்கும் 87 54க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.